Hi friends, this is Karthikeyan. நான் 2 மாதமாக இங்கிலீஷ் பேச பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டோட்டலாக பிகினருங்க. இங்கிலீஷில் டோட்டலாக நான் பிகினர் தான். நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டேக்ஸோடு தான் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். புரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை. நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் என்னோடய பயிற்சியெல்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணி நான் என்னோடய சேனலில் நான் போடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களில் யாருக்காவது நிறைய பேர் இருப்பாங்க, இங்கிலீஷ் பேச ஆதரவு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மோட்டிவேஷனாக இருக்குங்கிறனால தான் இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்து தயக்கம், நம்ம எல்லாருக்கும் எந்த பிரச்சனை? தயக்கம். மற்றவங்க நினைப்பாங்க நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணால் நம்ம வந்து தப்பாக நினச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஆர்வம் இருந்தாலும் தயக்கத்தாலேயே நம்ம பேசாமல் இருக்கோம். சரிங்களா? நம்ம தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிருவோம். நம்ம சூழ்நிலை அமையல, நம்ம பேசலை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இங்கிலீஷ் பேசுகிறதுனா கிராமரை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. கிராமர் இல்லாமல் நான் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது? கிராமர் தெரியாமல் நான் எப்படி பேசுகிறது? இங்கிலீஷ் பேசுவதற்கு நம்ம அடிப்படை கிராமர் போதும். அடிப்படை கிராமரை வச்சு நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு இதை வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம மோட்டிவேஷன் ஆவாவா, இன்ஸ்பயர் ஆவாவா, நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச கிராமரை நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் நண்பா. எல்லாருக்கும் நண்பா, ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள் எல்லாருக்கும் சொல்லி ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. என்னோட பயிற்சிக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. நானும் இம்ப்ரூவ் ஆகி உங்களையும் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறேன். சிம்பிள் இங்கிலீஷ் பேச வைக்கிறேன். ஒரு பெருசு லெவல்லாம் சொல்ல, இப்போ இது சிம்பிள் இங்கிலீஷ். ஒரு கொஸ்டின் கேட்குறது, சின்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது, நம்மளால் அடிப்படை ஆங்கிலம் நம்மளால் கொஞ்சம் பேச முடியும், சில மேனேஜ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட், நான் இம்ப்ரூவ் ஆகுறோம், நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இங்கிலீஷோட நீங்கள் பழகணும். பழகினா தான் பேச முடியும். பழகிறது எப்படின்னா, ஒரு வாரம் இல்லை ஒரு 2 வாரம் ஒரு அரை மணி நேரம் இந்த இங்கிலீஷ் கார்ட்டூன் பாருங்கள். மினிமம் 40 மினிட்ஸ் தொடர்ந்து இங்கிலீஷ் கார்ட்டூன் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் கார்ட்டூன்ஸ் அதில் அடிப்படை ஆங்கிலம் தான் பேசுவாங்க. நம்மளுக்கு புரியும். நம்ம அந்த மைண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகும். அந்த வாய்ஸ் காதில் கேட்டு பழகிடுவோம். ஒரு 2 வாரம் பழகிட்டு பிறகு அப்படியே சின்ன இங்கிலீஷை பேச ஆரம்பிங்க. சிம்பிள் இங்கிலீஷ் ஆரம்பிங்க. தப்பு ரைட்டாக அடிச்சு விடுங்க. நம்ம அந்த போக போக உங்களுக்கு ஒரு ஆர்வம் உருவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் பேச தயக்கம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட பேச தயக்கம், தெரியாதவங்கள்ட்ட பேசுங்க. தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு சில அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து பயிற்சிக்காக மட்டும்தான். சிபின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஜோஸ்டாக்னு இருக்குதுன்னு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது சிபி ஜோஸ்டாக். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம வந்து அந்நியரோட ஸ்டேஞ்சரோட தான் பேச போகிறோம். தெரியாத நபரோட பேசுகிறதுனால நம்ம தயக்கப்பட தேவையில்லை. தெரிஞ்சு இங்கிலீஷ் அடிச்சு விடலாம். தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறப்ப தயக்கம் வரும். தயக்கம் இந்த ஒரு பழக்கமாக உருவாகும். தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறப்ப தயக்கம் தேவை. யார்கிட்ட பேச போகிறோம், நம்ம ஏன் தயக்கம் போகணும்? அடிச்சு விட வேண்டியதானே. நம்மளுக்கு தயக்கத்தை போக்குறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது. அது வந்து நெட் மூலியம் பேசுகிறதுனால நம்ம மொபைல் நம்பரும் ஷேர் ஆகாது. அவங்களோட மொபைல் நம்பர் நம்ம பார்க்க முடியாது, நம்ம நம்பரை அவங்க பார்க்க முடியாது. பட் வந்து நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவை இங்கிலீஷ் பேசணும். அதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பழகணும். சிவியில் அரை மணி நேரம் ஃப்ரீயாக டைம் தராங்க. மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நான் இந்த ஆர்டிக்கிளை படித்து காட்டுறேன். இதில் படிச்சுட்டு இதில் என்ன கிராமர் யூஸ் பண்ணுறாங்க அதையும் சொல்கிறேன். சைடு பை சைடு கிராமரை பார்ப்போம். டேரெக்டாக கிராமர் பார்த்தா போர் அடிக்கும்ல. அதனால் சைடு பை சைடு கிராமர் பார்த்துக்கிட்டு அப்புறம் தனியாக கிராமர் இப்போ இந்த ஆர்டிக்கிள் படிக்கிறது மூலியமாக கிராமர் பார்த்துக்கிட்டு அப்புறம் தனியாக கிராமர் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இந்த படிக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் படிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். இந்த ஆர்டிக்கிள் கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கிள் தான். அதனால் நம்ம ஒரே நாளில் இந்த வீடியோவில் படித்து மீனிங் சொல்ல முடியாது, கிராமர் சொல்ல முடியாது. இப்போ இது கொஞ்சம் ஒரு 3 வீடியோ 4 வீடியோவாக போடுவேன். நம்ம பொறுமையாக போவோம். நம்மளுக்கு வந்து வேகம் முக்கியம் இல்லை, புரிஞ்சுட்டு போகணும், அதான் முக்கியம். சரிங்களா? இப்போ நான் படிக்கிறேன், பாருங்கள். Send money to the wrong person on Google Pay. Here is how to get it back.
ரீசெண்ட் நீங்கள் பணத்தை தவறாக அனுப்பிட்டோம்னா, கூகுள் பே தவறாக அனுப்பிட்டோம்னா, ராங் அக்கௌண்ட் இது எப்படி திரும்பி பெறுறது, ஜிபேல எப்படி திரும்பி பெறுறது, அதுக்கான ஐடியா தான் இதை கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிகல். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஹவ் மேட் லைஃப் ஈஸியர் பட் மிஸ்டேக்ஸ் ஸ்டில் ஹேப்பன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் பேமெண்ட் வந்து லைஃப் ஈஸியாகிருக்கு, ஹவ் மேட் லைஃப் ஈஸியர் பட் மிஸ்டேக்ஸ் கேன் ஸ்டில் பட் ஆனால் மிஸ்டேக்ஸ் கேன் ஸ்டில் நடக்கிற இன்னும் மிஸ்டேக்ஸ் நடக்கிட்டு தான் இருக்குது ஹேப்பன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவ் மேட் லைஃப் ஈஸியர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரீசெண்டாக விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ், ரீசெண்டாக நடந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறதுனா, அவர் தஞ்சாவூர் போயிருக்காரு, அவன் 10வது பாஸ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இது மாதிரி ரீசெண்டாக நடந்த விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, எது முடிஞ்சாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸு, அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவரோட பேசியிருக்கேன், நான் இப்போ தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்திருக்கேன், போயிருக்கேன், செஞ்சுருக்கேன், இந்த இருக்கேன் ரீசெண்டாக முடிஞ்சதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹி ஹாஸ் கான் டு தஞ்சாவூர், அவர் தஞ்சாவூர் போயிருக்காரு. ஓகேவா, ஹி ஹாஸ் பாஸ் 10th ஸ்டாண்டர்ட், அவன் 10வது பாஸ் பண்ணியிருக்கான். I have spoken with him already. நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அவருடன் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இதே மாதிரி ரீசெண்டாக நடந்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஹவ் மேட் லைஃப் ஈஸியர் பட் மிஸ்டேக்ஸ், இந்த ஹவ் மேடுங்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எப்படி வரும்னா, ஹாவ் அல்லது ஹாஸோட 3வது பேஸ் இருப்பாங்க. 3வது பேசுனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா உங்களுக்கு எதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்பாங்கல்ல, இந்த எல்லாரும் கோ, வெண்ட், கானு, ரைட், ரோட், ரிட்டர்னு, அந்த 3வது கோ, வெண்ட், கானுங்கிறீங்களே, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட ஹாவ் அல்லது ஹாஸ் யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா நான் வரணும், உங்களுக்கு ரீசெண்டாக முடிஞ்ச செயல்களுக்கு யூஸ் பண்ணுவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதுதான் சரிங்களா. டென்ஸ்னா நம்ம டென்ஸில் வந்து என்ன சொல்லுவோம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இது 3 அடிப்படை. இப்போ நான் வந்து போகிறேன், ஐ கோ, ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். நான் போனேன்னா என்ன பண்ணுவீங்க, இது கோங்கிறது ஃபஸ்ட் வெர்பு. நான் போனேன், ஐ வெண்ட், செகண்ட் ஃபார்ம், ஐ வெண்ட். ஓகே, நான் போனேன்னு ஐ வெண்ட், ஐ கோனா நான் போகிறேன், ஐ வெண்ட் நான் போனேன். அடுத்தது இந்த கோ, வெண்ட், கான் இருக்குல்ல, இந்த கானை தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று இந்த கான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் யூஸ் ஆகும். எதோட சேர்ந்து வரும், ஹாவு அல்லது ஹேஸோ சேர்ந்து வரும். ஓகேங்களா, இது வந்து கான் தனியாக தேர்ட் ஃபார்ம் இருக்குது. தேர்ட் ஃபார்ம் இருக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. இப்போ இறந்த காலத்துக்கு வந்து சாரி எதிர்காலத்துக்கு வந்து ப்ரெசன்ட் வரும் கூட வில் சேர்த்துக்கணும். நான் போவேன், ஐ வில் கோ. நான் போவேன், நான் பார்ப்பேன், ஐ வில் சி. நான் எழுதுவேன், ஐ வில் ரைட். இதே மாதிரி ப்ரெசன்ட் வரும் கூட வில் சேர்த்திங்கன்னா எதிர்காலம் ஆயிரும். சரிங்களா. வில் அது ஷல்லுங்கிறது வந்து பழைய மெத்தடு, வில் தான் புதுவெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் வரும் கூட வில் சேர்த்துட்டா எதிர்காலம் ஆயிரும். ஐ கோ, நான் போகிறேன், போகிறேன், ஐ கோ, நான் போகிறேன். ஐ வில் கோ, நான் போவேன். ஐ வெண்ட், நான் போனேன். நான் போயிருக்கேன், இது என்னது, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நான் போயிருக்கிறேன், நான் போயிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஐ ஹாவ் போட்டுக்கணும், ஐ ஹாவ். தேர்ட் ஃபார்ம் இருப்பேன்னா கோ, தேர்ட் ஃபார்ம் கான், கோ தேர்ட் ஃபார்ம் கான், ஐ ஹாவ் கான். நான் போயிருக்கேன், ஐ ஹாவ் கான், போயிருக்கேன். நான் என்ன சொல்லணும், ஐ ஹாவ் கான். எங்கே போயிருக்கீங்க, தஞ்சாவூரோ, திருச்சோ, சென்னையோ. ஐ ஹாவ் கான் டு சென்னை, இல்லை திருச்சி, சென்னை, வாட் எவர், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். நம்ம தனியாக கிராமர் பார்ப்போம். இந்த
இந்த இந்த இந்த வார்த்தை இந்த இதில் வந்துனால நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறையா இங்கிலீஷ் நிறைய பேர் இங்கிலீஷ் சூப்பராக பேசுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. நம்மள மாதிரி இங்கிலீஷில் நம்ம தமிழ் மீடியத்தில் படித்து பேச தெரியாமல் இருக்க தருமாறவங்க தான் இந்த வீடியோ. பேசுகிறவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மள மாதிரி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கணும், கொஞ்சம் அடிப்படை இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்கிறதா தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்களா? பேசுகிறவங்கள பற்றி நான் கன்சிடர் பண்ணல. சரிங்களா? நானும் பிகினரு, நிறைய பேர் பிகினராக இருக்காங்க, அவங்களுக்கு இது பயன்படலாம். இப்போ பாருங்க, அடுத்து a simple typo in UPI ID or selecting the wrong content can mean your money ends up in someone else account. நம்ம சின்ன டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன ஆகும், டைப்பிங் மிஸ்டேக் அல்லது செலக்டிங் த ராங் கான்டென்ட் என்ன ஆகுனா என்ன ஆக முடியும்னா கேன் மீன் யுவர் மணி ends up someone வேற நம்ம தவறு டைப் பண்ணுறதுனாலையோ கான்டெக்ட் தவறாக செக் பண்ணுறதுனாலையோ அந்த பணம் வேறவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ends up in someone else account. இதுதான். அடுத்து பாருங்க, if you have ever transferred money to the wrong person on Google Pay, don't panic, there are the ways to get it back. Here is what you need to know. இப்போ பாருங்க, if condition சொல்லிருக்காங்க. if condition இருக்குன்னா if you have ever transferred money கொடுத்துருக்காங்களே, if எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுங்க. ifங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு கண்டிஷன். இப்போ வந்து நீ நல்லா படி, யூ ஸ்டடி வெல், உங்களுக்கு தெரியும் யூ ஸ்டடி வெல். நீ நல்லா படித்தா அப்போ எப்படி யூஸ் பண்ணணும், இஃப் யூ ஸ்டடி வெல். இஃப் யூ ஸ்டடி வெல்னா நீ நல்லா படித்தா. இப்போ நல்லா படித்தா என்ன பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன். இஃப் யூ ஸ்டடி வெல் எப்போ பாஸ் பண்ணுவேன், எப்போ எதிர்காலம், யூ வில் பாஸ். நல்லா படித்தா யூ வில் பாஸ். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இஃப் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் கண்டிஷன். சாதாரண யூ ஸ்டடி வெல்னா நல்லா படின்னு அர்த்தம். இஃப் யூ ஸ்டடி வெல்னா நல்லா படித்தா கமா யூ வில் பாஸ், ஃபியூச்சரில் நீ பாஸ் பண்ணு, யூ வில் பாஸ், ஃபியூச்சரில் பாஸ் பண்ணுவேன். இதுதாங்க இப்படி தாங்க இந்த இஃப் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, போக போக சொல்கிறேன். சும்மா லைட்டாக கிராமர் அப்படியே நம்ம வந்து கிராமரை முழுசாக பார்த்தோம்னா தனியாக கிராமர் எடுத்தோன்னே நான் வந்து நடத்துகிறேன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வராது, கடுப்பாகும். என்னடா இது ஸ்கூல்லேயும் கிராமர் எடுத்துலாம் இங்கேயும் கிராமர் எடுத்துகிறாப்புல, இந்த நடத்துறாரு இந்த பையன் நடத்துகிற நினைப்பீங்க. எடுத்தோன்னே கிராமர் போகாமல் சைடு பை சைடாக இந்த படிச்சுக்கிட்டே கிராமர் லைட்டாக அப்படியே ஜாலியாக பண்ணுவோம். நம்ம ஜாலியாக போவோங்க, சும்மா ஜாலியாக பார்த்தோம்னா எல்லாமே ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக செஞ்சோம்னா அந்த விஷயம் ஆர்வம் சந்தோஷமாக செய்கிறப்ப நம்ம வந்து அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும். நம்ம மைண்ட்ஸை நம்ம செட் பண்ணிப்போம், நம்ம ஜாலியாக பார்ப்போம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம பழகுவோம். ஆரம்பத்தில் சில கஷ்டம் லைட்டாக டஃப்பாக இருக்கும், அதில் எல்லோரும் உள்ளுது, அதை நம்ம ஈஸியாக ஆக்கிடலாம். நம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறப்ப ஈஸியாகிடும். சரி, அடுத்தது பாருங்கள். டோன்ட் பேனிக், தெர் ஆர் த வேஸ் டு கெட் பேக். பேனிக் என்னது, பீதி அடைய வேண்டாம். டோன்ட் பேனிக், பீதி அடைய வேண்டாம். தெர் ஆர் த வேஸ் டு கெட் பேக். வழிகள் இருக்கிறது, திருப்பி பெறுவது வழிகள் இருக்கிறது. ஹியர் இஸ் வாட் யூ நீட் டு நோ. என்ன இருக்கிறது, நீ என்ன தெரிஞ்சிக்க வேண்டும், வாட் யூ நீட் டு நோ, தெரிய வேண்டும். அதை பற்றி சொல்ல போகிறாங்க, அடுத்து சொல்ல போகிறாங்க. இந்த இதில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பற்றி மெயினாக பார்த்துருது. ரீசெண்டாக நடந்த விஷயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. ஹேவ் அல்லது ஹேஸோட மூணாவது வெர்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேவ் அல்லது ஹேஸோட மூணாவது வெர்பு ஹேவ் போடுவாங்க, இல்லை ஹேஸ் போடுவாங்க, அல்லது மூணாவது வெர்பு யூஸ் பண்ணுவாங்க. மூணாவதுனா இது இந்த கோ வென்ட்டு கான் சொல்கிறோம்ல, இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, கோ வென்ட்டு கான், ரைட் ஃபோர் ரிட்டன், கம் கேம் கம்மு, அந்த மாதிரி படிப்போம்ல, ஈட்டு ஏட்டு ஈட்டனு. அந்த மூணாவது வெர்பு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது எப்படி வருது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டில் வர்றப்ப ஹேவ் சேர்ந்து வருது, ஹேவ் அல்லது ஹேஸ் சேர்ந்து வருது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரீசெண்டாக நடந்த விஷயத்தை தெரிவிப்பதற்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வெர்பு, யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு. எல்லா ஒரு விஷயம் பர்ஃபெக்ட், ஒரு விஷயம் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நடந்த விஷயத்தை பற்றி பேசுறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நடப்பாங்க. சரிங்களா? What do you do if you send money to the wrong UPI ID? If mistakes are common than you would think. If you realize you have sent money to the wrong account, act fast. Here are your option. Mistakes are common. நம்ம தவறான நடவடிக்கைகள் காமனாக இருக்குது. தன் யூ வுட் திங்க், நம்ம திங்க் பண்ணுறதோட
காமனாக தப்பு நடக்குது. இஃப் யூ ரியலைஸ் கண்டிஷன், இஃப் யூ ரியலைஸ் நீங்கள் உணர்றீங்க, யூ ஹவ் சென்ட் மணி டு த ராங் அக்கௌண்ட், நீங்கள் என்ன உணர்ந்துட்டீங்க, தவறாக பணம் அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து விட்டால், இந்த பாருங்க, யூ ஹவ் சென்ட் மணி, இஃப் யூ ரியலைஸ் யூ ஹவ் சென்ட் மணி, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், டு த ராங் அக்கௌண்ட். ஆக்ட் ஃபாஸ்ட், விரைவாக செயல்படுங்கள். இந்த கண்டிஷன், இஃப் யூ ரியலைஸ் யூ ஹவ் சென்ட் மணி டு த ராங் அக்கௌண்ட், நீங்கள் உணர்கிறீர்கள், தவறாக பண அனுப்பி இருக்கிறீர்கள், இந்த இதை ப்ரெசன்ட் தவறாக பண அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து விட்டால் விரைவாக செயல்படுங்கள். ஆக்ட் ஃபாஸ்ட், ஹியர் ஆர் யுவர் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபுல்லாக படிச்சுட்டேன்னா போர் அடிக்கும் உங்களுக்கும். ஒரே தெரியாக கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். நம்ம வந்து நிறையா ஓட்டி விடுறது என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஃப்ரெண்ட்ஸ், if you are really interested to learn speak English, you should be consistent with English. You should be patient with English. Friends, I am totally beginner in speaking English. As a beginner, I might be making mistakes during speaking with you. Friends, when begin new things, mistakes can happen. It is common to all. So, friends, do not need consider about making mistakes in the beginning stage of learning something. Friends, from morning to night, we are spending more time for watching many videos in YouTube. Friends, from today onwards, let us take one decision regarding the speaking English. Friends, I kindly request you, if you are a beginner, you want to watch simple cartoons, children's videos in YouTube channel. When you watch children's cartoon videos, you would feel easy understanding. You would feel easy understanding, because those videos are using simple basic English. I have been watching those English cartoons for 2 months. It is the best way in the beginning stage of learning speaking English. Friends, how to say, since our childhood, we have been familiar with our mother tongue. That's why we are not able to speak in English. Hereafter, we will try to be familiar with English. Okay friends, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய சந்தோஷத்தில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நன்றி, அடுத்த சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.